வாந்தி வித்தால வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. பொண்ணு வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்து வெங்காரம்னு ஒரு பொடியை வாங்கிட்டு வந்து வெங்காரம்னு ஒரு பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு, உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, அதுலேயும் சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான் குளுக்கோஸ் ஏற்றிட்டு. வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5-6 மணி போல் திருப்பி வாந்தி வித்தால வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் குளுக்கோஸ் சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உளருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்படிப்பா, என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, அப்பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை ஃபோன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னுது. அப்படியே போய் ஆஸ்பத்திரி சேர்த்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலமும் வரக்கூடாது.